சிலருடைய வாழ்க்கையில நீங்க செய்த தவறுகளை திருப்பிக்க முடியாது, உண்மைதான். நீ பண்ணின சில தவறுகளை மறுபடியும் அதை ரெக்டிஃபை பண்ண முடியாது, உண்மைதான். மறுபடியும் அந்தந்த காலங்களையும் அந்த சமயங்களையும் திருப்பி பெற்றுக்கொள்ள முடியாது, உண்மைதான். அந்த செய்த தவறை மறுபடியும் சரி செய்கிறதற்கு ஏதுவான எந்த பிளாட்ஃபார்ம் உனக்கு இப்ப இல்லதான், உண்மைதான். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, விலகிறாத. ஏசப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்ததுக்கு காரணம் உன்னைய விட்டுட்டு போறதுக்கு இல்ல ராஜா, எப்படி ஆகிலும் உன்னைய தூக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். எப்படி ஆகிலும் உன்னைய மீட்கணும்னு ஆசைப்படுறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த ஒரு அறிவை வச்சுக்கிட்டு தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக என் பாவ வாழ்க்கையை தொடரலாமா அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட் இருக்குன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கின்ற இந்த வார்த்தை நீ கேட்கும் போது உனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகணும். இன்னும் அவருடைய ரத்தம் எனக்காக பரிந்து பேசுகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் மாறாதவராய் இருக்கிறார், அவர் சிந்தின ரத்தங்கள் ஒரு நாளும் எனக்காக விலகி போகல அப்படிங்கிற ஒரு உணர்வு உனக்கு வந்துச்சுன்னா நீ விலகி போக மாட்ட, கிட்டி சேர்ற. உன்னை கிட்டி சேர்த்துறது எது தெரியுமா? இன்னும் தேவன் உன் மேல அன்பா இருக்கிறார். அது நீ பாவம் செய்கிறதற்கோ நீ விலகி போகிறதற்கோ உன் இஷ்டப்படி போகிறதற்குமான ஒரு உடன்படிக்கை அல்ல. உன்னை மறுபடியும் இழுத்துக் கொள்கிறதுக்கு ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற ஒரு வழி.